திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற அருள் மந்திரத்தை கூறுதல், அதான் நற்சிந்தனை. நீங்கள் உறங்கப் போகின்ற நேரத்திலேயே இந்த நமச்சிவாய என்று சொல்லி உறங்க சொல்வீர்களே, ஆனால் அது விடியற்காலையிலே நமச்சிவாய நமச்சிவாய என்று தானே நம்முடைய வாயானது ஒலிக்கும், காது கேட்கும். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 7ஆம் திருமுறையிலிருந்து திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் என்ற வகையில் 2 பதிகங்களையும் சேர்த்து 2 தலங்களையும் சேர்த்து சிந்திக்க இருக்கிறோம். நேற்றே திருத்துருத்தியை பற்றி விவரமாக நான் எடுத்துரைத்தேன். இன்று திருவேள்விக்குடியை மட்டும் பார்க்கலாம். வேள்விக்குடி அப்படின்னுங்க பேர் வந்ததுன்னா, சிவபெருமானுடைய கல்யாணத்தில் அந்த வேள்விகள் நடந்த இடம், அது வேள்வி நடந்த இடம். அதனாலே திருவேள்விக்குடி என்ற பெயர் பெற்றது. மயிலாடுதுறை கும்பகோணம் இருப்பு பாதையிலே குற்றாலம் என்ற தொடர்வண்டி நிலையத்திலே வடகிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர், வடகிழக்கு 5 கிலோமீட்டர் இருக்கு. காவிரியினுடைய வடகரை தலம். எப்படி போகிறதுன்னு சொல்லுங்கய்யா அப்படின்னா, மயிலாடுதுறைக்கு வாங்க. மயிலாடுதுறையிலேருந்து மகாராஜபுரம்னு ஒரு ஊர். இந்த மகாராஜபுரம் போகிற பேருந்தில் போய் வேள்விக்குடின்னு சொல்லி இறங்கிக்கலாம். சுவாமி கல்யாண சுந்தரேஸ்வரர், அம்பாள் பரிமள சுகந்த நாயகி, பரிமள சுகந்த நாயகி. இந்த தலத்தை திருத்தியோடு சேர்த்து பாடப்பெற்றிருக்கிறார். இதில் என்னென்ன பெருமை, பகல் காலத்தில் இந்த வேள்விக்குடிக்கு வந்துடுவார். பகலில் போனோம்னாக்கா வேள்விக்குடியில் தான் பார்க்கலாம், திருத்தியில் பார்க்க முடியாது. இரவு காலத்தில் போனாக்கா திருத்துருத்தியில் பார்க்கலாம். சுவாமி அப்படி வேள்விக்குடியிலும் திருத்துருத்தியிலும் எழுந்தருளியிருக்கிறார். அப்போ இதனால் இந்த பதிகத்தினால நமக்கு தெரிய வருகிறது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, நாம் இப்பொழுது இந்த திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் என்பதில் 4வது பாடல், 7ஆம் திருமுறை 74வது பதிகம், 4வது திருமுறை நமக்குடைய பெருமானிடத்திலே இன்று விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். பொறியுமா சந்தன துண்டமோடு அயிலும் பொழிந்து இழிந்த அருவிகள் புன்புலம் கவர கரியுமா மிளகொடு கதலியும் உந்தி கடலுற விளைப்பதே கருதி தன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் வேள்விக்குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன்
அறியுமாறு அறிகிலேன் எம்பெருமானை அருவினை உள்ளன ஆசருத்தானை. அருவிகள் பொரியுமா சந்தன துண்டுனால அந்த பொரிந்த சந்தன கட்டைகளையும் அகில் கட்டைகளையும் நிரம்ப அப்படியே கொணந்து உணர்ந்து அப்படியே குவிக்குது. குவித்து புன்சை நிலத்தை மூடிக்கொள்ள பின்பு கரிக்கப்படுகின்ற சிறந்த மிளகுகளையும் வாழைகளையும் தள்ளிக்கொண்டே வருகிறது. அப்படி தள்ளிக்கொண்டு வந்து சென்று கடலிலே பொருந்த சேர்ப்பதையே கருதி கொண்டு தன்னுடைய 2 மருங்கிலும் சென்ற அலை வீசுகின்ற காவிரி ஆற்றினுடைய கரையின்களில் உள்ளே திருத்தியிலும் திருவேள்விக்குடியிலும் விற்றிருப்பவர், திருத்தியிலும் திருவேள்விக்குடியிலும் விற்றிருப்பவராகிய தலைவர். ஏழை எனது அரிய வினைகளால் உள்ள குற்றங்களை எல்லாம் போக்கியவர், என் குற்றங்களை எல்லாம் போக்கினவராகிய எம்பெருமானாரை நானும் குற்றமுடையவன். அது மட்டுமல்ல, நாய் போலும் கடையவன், நாய் போலும் கடையனுமாகிய குற்றமுடையனும் நாய் போலும் கடையன். இங்கே குற்றமுடையவன்கிறதுக்கு என்ன போடுறாரு? செடியன்கிறார். அந்த செடியனேன் அடுத்து நாயேன், நாய் போலும் கடையனுமாகிய யான் அறியும் வகை அறிகிலே, உன்னை அறியும் வகையை நான் அறியவில்லையே என்கிறார். அறியாமை என்பது அவனது பெருமையாலும் தனது சிறுமையாலும். அவருடைய பெருமையை நம்ம அறியலை, அதே நேரத்தில் அறியாமை என்னுடைய சிறுமை. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, நாம் திருத்தியும் செல்வோம், திருவேள்விக்குடியும் செல்வோம். பகலிலே வேள்விக்குடியிலே பார்ப்போம், இரவிலே திருத்தியிலே பார்ப்போம். வாருங்கள் வாருங்கள், அங்கே வந்து பெருமானுடைய அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே, நாளை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.